ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்குலர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நீட் இல்லை ஜெய் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒரு சம்மை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஷேப் கிடையாது, இது 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெக்சேன். ஸோ மொத்தம் எத்தனை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா 4 காம்பவுண்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்ப்பீங்க. சரி, இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆன்சர் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே சென்ட்ரல் இருக்கிறது கார்பன், சுற்றி ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ இந்த ஷேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஷேப் அப்படின்போம். ஓகேவா? ஸோ கார்பன் மோஸ்ட்டாக டெட்ராஹெட்ரலில் தான் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாண்ட் ஆங்கிள் என்னது அப்படின்னா 109 டிகிரி 5 செகண்ட் இருக்கு. இப்போது இதை நான் ஒரு சைக்ளோ ப்ரொப்பேன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த மாதிரி சைக்ளோ ப்ரொப்பேன் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கார்பன் இருக்கும். இதில் என்ன அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே ஒரு டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள் தான். நல்லா கவனிச்சு பாருங்கள், இங்கே 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 பாண்ட் இருக்கும். ஸோ இதுவுமே என்னது அப்படின்னா டெட்ராஹெட்ரல் பாண்ட் தான். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறனால, எல்லாமே லாக் ஆகிருக்கிறனால இதால் என்ன பாண்ட் ஆங்கிள் காட்ட முடியாது அப்படின்னா 109 டிகிரி காட்ட முடியாது. இது என்ன தான் காட்டும் அப்படின்னா 60 டிகிரி தான் காட்டும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ட்ரையாங்கிள் ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாண்ட் ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 60ஆக தான் இருக்கும். அப்போ இமேஜின் பண்ணுங்கள், ஒரு டெட்ராஹெட்ரலில் நார்மலாக எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா 109 இருந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஷேப்புக்காக இது என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா தன்னோட பாண்ட் ஆங்கிளை குறைச்சி 60 டிகிரியாக வைக்க வேண்டியிருக்கு. அப்போ இது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இந்த இது இருக்கும். ஓகேவா? அதாவது வேறு வழியே இல்லாமல் தான் இந்த ஆங்கிளில் இருக்குது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸை பாருங்களேன், அதாவது 109 டிகிரி 5 செகண்ட்ஸில் இருந்து 60 டிகிரி. அப்போ டிஃப்ரென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 49 டிகிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை தான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஆங்குலர் ஸ்ட்ரெயின் அப்படின்பேன். ஓகேவா? ஸோ எவ்வளோக்குள்ள ஒரு ஆங்குலர் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கோ, அதாவது எவ்வளோக்குள்ள ஒரு ஆங்குலர் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள ஸ்டெபிலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆங்குலர் ஸ்ட்ரெயின் ஸ்டெபிலிட்டி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண அப்படின்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அதாவது ஸ்டெபிலிட்டி எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்குள்ளே ஆங்குலர் ஸ்ட்ரெயின் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், ஆங்குலர் ஸ்ட்ரெயின் எவ்வளோக்குள்ளே கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ளே ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அந்த கொஸ்டினுக்கே திரும்ப வருவோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே ஸ்ட்ரக்சரை தான் திரும்ப வரைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை நான் எதையும் சேர்த்து நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட பாண்ட் ஆங்கிளையும் சேர்த்து நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கேஸில் எல்லாத்துக்குமே காமனானது என்னது அப்படின்னா 109 டிகிரி 28 செகண்ட். ஓகேவா? இப்போது -60 போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் என்ன வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 49 வந்துச்சு. இப்போ செகண்ட் கேஸை பார்ப்போம். ஸோ செகண்ட் கேஸும் அதே மாதிரி தான் 109 டிகிரி 28 செகண்டு -90. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 19 சம்திங் வரும். அடுத்து மறுபடியும் 109 டிகிரி 28 செகண்ட், இதிலேருந்து நான் 108 சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 டிகிரி 28 செகண்ட்ஸ் வரும். கடைசி ஒன்று அதே மாதிரி 109 டிகிரி 28 செகண்ட் சப்ராக்டட் பை 109 போட்டோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 28 செகண்ட் வரும். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷேப்பு கூட கூட, அதாவது 3 மெம்பர்லேருந்து 4 மெம்பராக, 4 மெம்பர் 5 மெம்பர், 5 மெம்பர் 6 மெம்பர், இந்த மாதிரி ரிங் எக்ஸ்பேண்ட் ஆக உங்களுக்கு எது குறையிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் குறையிறத நோட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஆங்குலர் ஸ்ட்ரெயின் 49 இருந்துச்சு. ஸோ ரிங் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா 19ஆக மாறிச்சு. மறுபடியும் ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 1ஆக மாறிச்சு. கடைசி செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிகிரியிலேருந்து செகண்ட்ஸ்க்கு வந்துருக்கு. அப்போது ரிங் எக்ஸ்பேண்ட் ஆக எது குறையுது அப்படின்னா ஆங்குலர் ஸ்ட்ரெயின் குறையுது. நம்ம இன்னொன்று பார்த்தோம், ஆங்குலர் ஸ்ட்ரெயின் எவ்வளோக்குள்ளே குறையுதோ அவ்வளோக்குள்ள ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6 மெம்பர் ரிங் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் 5 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங் மோர் ஸ்டேபிள் தேன் 4 மெம்பர் ரிங், 4 மெம்பர் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் 3 மெம்பர் ரிங். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ ஆங்குலர் ஸ்ட்ரெயினில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.